பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து இந்த வீடியோ என்னோடய இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான் இருக்க போகுது. நான் இன்ட்ரடக்ஷன்னு பெருசாக யூடியூப்பில் எதுவும் போட்டதில்லை. சரி, இன்றைக்கி ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோ வந்திருக்கேன். என்னென்னா, இன்ட்ரடக்ஷன் ஒன்று ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ரொம்ப ஃபார்மலாக இல்லாமல் கேஷுவலாக இருக்கட்டுமேங்கிறதுனால தான் நான் வந்து கிச்சனில் வச்சுக்கிட்டே இன்ட்ரடக்ஷன் வீடியோ போடுறேன். கிச்சனில் வந்து காஃபி போட்டுட்ருக்கேன். காஃபி போட்டுகிட்டே இன்ட்ரடக்ஷன் வீடியோவும் நான் சேர்த்து போட்டுறேன். அவந்திகா கிச்சன், முதல்ல அதை பற்றி சொல்லிடுறேன். அவந்திகா கிச்சன்ற பேர் வந்து எப்படி வந்ததுன்னா, என்னோடய பொண்ணு பேர் அவந்திகா. ஸோ அவளோட பேர் தான் நான் வந்து அவந்திகா கிச்சனுக்கு வச்சுருக்கேன். அண்ட் அவந்திகா கிச்சன் நான் எதனால் ஆரம்பித்தேன், யாருக்காக ஆரம்பித்தேன்றதையும் நான் சொல்லிடுறேன். இந்த அவந்திகா கிச்சன் வந்து என்னோடய அம்மாக்காக ஒரு 2.5 years பிஃபோர் நான் வந்து ஆரம்பித்தது. 3 years, ஆல்மோஸ்ட் 3 years இருக்கும். என் பொண்ணுக்கு இப்போ 3 years கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ 3 years இருக்கும். அவளுக்கு பேர் வச்ச உடனே வந்து நாங்கள் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம். அம்மா வந்து பார்த்திங்கன்னா கேட்ரிங், அம்மாவுக்கு வந்து கேட்ரிங் பண்ணுறதுனால நிறைய ரெசிபிஸ் தெரியும். ஸோ அவங்க போஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்களுக்காக நான் வந்து அவந்திகா கிச்சன் ஆரம்பித்தோம். பட் இதுலேருந்து எடிட்டிங், அதுக்கப்புறமா வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுலாம் வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அம்மாவுக்கு. நான் இருந்தப்போ அம்மா இனிஷியலாக முதல்ல ஒரு 2-3 வீடியோஸ் போட்டுருந்தாங்க. இப்போ நான் வந்து இங்கே வந்துட்டேன். இந்தியாவில் வெக்கேஷனில் இருக்கும்போது ஆரம்பித்தோம். நான் வந்ததுக்கப்புறம் அம்மா கொஞ்சம் அதை கஷ்டமாக ஃபீல் பண்ணாங்க. கேட்ரிங்கும் மெயின்டைன் பண்ணிவிட்டு அண்ட் யூடியூப்பில் வீடியோ போடுறதும் கொஞ்சம் அம்மாவுக்கு கஷ்டமாக இருந்தது. எனக்கு ஒரு தம்பி இருக்கார். பட் அவரால் வந்து சிஏ பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எல்லாருக்குமே தெரியும், சிஏ வந்து ஒரு டஃப்பான ஸ்ட்ரீம். அதனால் இதில் அவரால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால் நான் டேக் ஓவர் பண்ணியிருக்கேன் யூடியூபர். அதுக்கப்புறத்துலேருந்து நான் தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். இன்ட்ரொடக்ஷன் வீடியோ கொடுக்கணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இன்றைக்கி கொடுத்துடலாம் இன்ட்ரொடக்ஷன் சொல்லி தான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ என்னை பற்றி சொல்லிடுறேன். என்னோடய பேர் வந்து வித்யா. என்னோடய ஹஸ்பண்ட் நேம் வந்து சுந்தர். நான் வந்து பேசிக்லி ஃப்ரம் சென்னை, பார்ன் அண்ட் ப்ராட் அப் இன் சென்னை தான். என்னோடய ஸ்கூலிங், காலேஜ் எல்லாமே வந்து நான் சென்னையில் தான் முடித்தேன். சென்னையை தாண்டி நான் அவுட்ராக எங்கேயும் போனதே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து பேசிக்லி பிபிஏ கிராஜுவேட். பிபிஏ முடித்தேன். பிபிஏ பண்ணிகிட்டு இருக்கும் போதே சைமல்டேனியஸாக டிப்ளமா இன் ஏவியேஷன் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் 1 year டிப்ளமா முடித்தேன். அதுக்கப்புறம் எம்பிஏ ஜாயின் பண்ணேன். 1 year எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணேன். செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போதே எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனதும் ஸோ அதை அப்படியே ட்ராப் ஆகிட்டு சவுதிக்கு வந்துட்டேன். எங்களுக்கு வந்து 2011 கல்யாணம் அண்ட் 12 April 2012 நான் இங்கே வந்துட்டேன் சவுதிக்கு. இப்போ 2020 8 years கம்ப்ளீட் ஆகிடுது நான் இங்கே வந்து. அதுக்கப்புறம் என்னால் எம்பிஏ கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்னோடய ஹாபீஸ்னு பார்த்திங்கன்னா, ட்ராயிங் நான் பண்ணுவேன், பெயிண்டிங் பண்ணுவேன், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. என்னோடய வீடியோஸ் பார்த்திங்கன்னா தெரியும். க்ளேயில் வந்து டால்ஸ் எல்லாம் எப்படி பண்ணணும்னு போட்டிருப்பேன். வால் ஹேங்கிங்ஸ் பண்ணுவேன், பெயிண்டிங் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா புக்ஸ் நிறையா படிப்பேன். ஸ்டோரி புக்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு பிடிக்கும்னா, ஒரு புக் எடுத்தால் அன்றைக்கே ஃபினிஷ் பண்ணிவிடுவேன் அந்த புக்கு. அந்தளவுக்கு எனக்கு ஸ்டோரி படிக்க பிடிக்கும். அதுக்கப்புறம் மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பாட்டு நிறையா கேட்பேன், பாட்டு பாடவும் செய்வேன். எந்த அளவுக்கு பாடுவேன்னா, ரொம்ப ப்ரொஃபஷ்னல் சிங்கர் கிடையாது, ட்ரெயின்டு சிங்கர் இல்லைன்னா. ஆனால் நான் பாடும்போது யாரும் காதை பொத்திக்காத அளவுக்கு நான் பாடுவேன். அந்தளவுக்கு எனக்கு பாட தெரியும். அப்பார்ட் ஃப்ரம் தட் எனக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க. முதல்ல பையனுக்கு வந்து 8 years ஆகுது. அவர் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு. 2வது பொண்ணு, அவங்களுக்கு இப்போ தான் 3 years கம்ப்ளீட் ஆகிருக்கு. இப்போ லாக்டவுனால் ப்ளே ஸ்கூல்லாம் எதுவும் போடாமல் வீட்லேயே வச்சுருக்கேன். ஆன்லைன் கிளாஸஸ் ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து ஹோம் மேக்கர் தான், எங்கேயும் வேலைக்கெல்லாம் போகல. ஸோ 2 கிட்ஸை பார்த்துக்கிறதுக்கே டைம் சரியாக இருக்குது. அதனால் இங்கே அப்படியே ஓடிட்டுருக்கு. யூடியூப் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் என்னோடய இன்ட்ரடக்ஷன்னா ஒன்றும் எதிர்பார்த்த மாதிரி பெருசாலாம் ஒன்றும் இருக்காது. ஒரு சிம்பிளான ஒரு பேசிக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான் கொடுக்கலான்னு நினச்சேன். ஸோ அதனால தான் வந்து இந்த இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன். எனக்கு நான் காஃபியும் போட்டுட்டேன். காஃபி போடுறதுக்குள்ளே ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டேன். இந்த காஃபி மக் பாருங்களேன், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் உங்களுக்கு. சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் குட் பீப்புள் அண்ட் ஸ்ட்ராங் காஃபி. ஸோ இந்த சென்டென்ஸ் ரொம்ப பிடிச்சி போய் தான் இந்த காஃபி மக் நான் வாங்கினேன். ஸோ சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் குட் பீப்புள். ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோ இங்கே முடியுது. இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். இன்னொரு வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ எவ்ரிவன்.